அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான பேன் கேக் தாங்க செய்ய போகிறேன். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு வச்சுருங்களேன். சூடாக சாப்பிடும்போது தட்டை காலி ஆகிடுங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா எடுக்கிறதுக்கும் நல்ல கையில் அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருந்துச்சுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு 2 செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நல்ல பழம் வந்து கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு கத்தியால் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் செவ்வாழைப்பழத்தில் இந்த பேன் கேக் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்ல சத்து கூடுதலானது தான் இது. குழந்தைங்களுக்குலாம் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சாதாரண பழத்தில் செய்கிறத விட நீங்கள் இந்த பழத்தில் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதோடைய ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேங்க. சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பேன் கேக் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்து பிடிச்சி சேர்த்துக்கலாம். பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தது ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, 2 பல்ஸ் விட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ திரும்ப இதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம வந்து நல்ல ஒரு சரியான பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிட போகிறோங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நம்ம சாதாரணமான அந்த பூவாழையெல்லாம் செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செவ்வாழைப்பழத்தில் செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் தண்ணியெல்லாம் அதில் எதுவுமே காட்டக்கூடாது. சரியான பதத்தில் தான் நமக்கு வந்து இருக்குது. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். அதோடய ஒரு 3 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதேமாதிரி நான் வந்து தூள் உப்பு சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சரியாக வராது, ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியால் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இரும்பு தோசை கலர் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து லேசாக அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன் நான். அவ்வளோதாங்க, லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கறிக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் நான் வந்து ஊற்றிக்க போகிறேங்க. எப்படி ஓட்டையாக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. வாயில் வச்ச உடனே அப்படியே கரைச்சிடும் போல இருக்குது. எத்தனை செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்களேன். பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா? பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் சூடாக செஞ்சு வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஒரு கப் ஆஃப் காஃபியோட அவ்வளோதும் காலி ஆகிடுங்க. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், இப்படி திருப்பி போடும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். வாழைப்பழம் இருந்தால் மட்டும் போதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கரெக்டாக எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர்லேயே நான் வந்து இது முடிச்சிட்டேங்க. அழகாக ஓட்டையாக நமக்கு மேலெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு ஓட்டையாக வரும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி இருக்குது, நம்ம சூடாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், கையில் எடுக்கும்போதே எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். புசுன்னு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அந்த இனிப்பு சூப்பரான கலந்து. நான் வந்து இனிப்பு கரெக்டாக ஒரு கப்புக்கு நான் வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணாலும் நீங்கள் வந்து இனிப்பு சுவையை சேர்த்தே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.